بسم الله الرحمن الرحيم وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا وَذَرُوا الَّذِينَ يُلْحِدُونَ فِي أَسْمَائِهِ سَيُجْزَوْنَ مَا كَانُوا يَعْمَلُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் இனிய திருநாமத்தில் ஆரம்பம் செய்கிறேன். புகழனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஒவ்வொரு அடியார்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த சிஃபாத்துகளை உலகத்தில் எந்த ஒரு படைப்பினங்களுக்கும் நாம் கொடுத்து விடக்கூடாது. படைத்த அல்லாஹ்விற்கென்று அல்லாஹ்வினால் அறிவுறுத்தப்பட்ட அந்த பெயர்களை படைத்த அல்லாஹ்விற்கு மட்டுமே நாம் சொந்தமாக்கியவர்களாக, அவன் மீது மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக, அந்த அல்லாஹ்வுடைய அந்த திருநாமங்களை முழுமையாக விளங்கி புரிந்து அவனுக்கு மட்டுமே அந்த சிஃபாத்துகளை கொடுத்து நம்பிக்கை வைத்த அந்த அடிப்படையிலே நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாம் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையிலே நாம் அமல் செய்வோம். இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹாலிக். அல்லாஹு தஆலா படைப்பாளன், படைக்கக்கூடியவன். ஹாலிக் என்றது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று, அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானவைகள். அதே போன்று அது சம்பந்தமாக அல் ஹல்லாக் என்னும் திருமறை குரானிலே அல்லாஹு தஆலா அவனுடைய பெயர்களில் ஒன்றாக வருகிறது. அல் ஹல்லாக் என்பதும் அல்லாஹை பற்றியான அவனுடைய தனித்தன்மையை கொண்டதாக இருக்குது. ஹாலிக் அல் ஹல்லாக். ஹாலிக் என்று சொன்னால் படைக்கக்கூடியவன், படைப்பால் என்ற அர்த்தம். ஹல்லாக் என்று சொன்னால் அதிகமான முறையில் படைக்கக்கூடியவன் என்ற பொருள் கொண்டதாக இருக்கிறது. ஹல்க் என்றால் படைத்தல் என்ற வாசகத்திலிருந்து வருவதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹுடைய திருநாமங்களில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பெயர் தான் அல் ஹாலிக், படைக்கக்கூடியவன், படைப்பாளன். இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களும், உலகத்தில் இருக்கின்ற படைத்த எல்லா படைப்பினங்களையும் இறைவன் படைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் சரி, வானம், பூமி, காற்று, நீர் இவைகள் அனைத்து உலகத்திலும் காணப்படுகிற எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா நமக்கு படைத்திருக்கிறான். அவன்தான் படைப்பாளன். அதனால் தான் அவனுடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று அல்லாஹுடைய திருநாமங்களில் மிக முக்கியமாய்ந்த ஒரு பெயர் அல் ஹாலிக், படைக்கக்கூடியவன் என்பது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஹல்லாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசகத்தை 2 முறை அல்லாஹு தஆலா 2 இடத்திலே குறிப்பிட்டு இருக்கிறான். சூரத் அல் ஹஜ்ர் 15வது சூராவினுடைய 86வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக ஹுவல் ஹல்லாக்குல் அலீம். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் பலவற்றையும் அனைத்தையும் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த இறைவசனத்திலே ஹல்லாக் என்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத் யாசீன் 36வது சூராவினுடைய 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், பலா ஹுவல் ஹல்லாக்குல் அலீம். அல்லாஹ்தான் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான், படைப்பாளனாக இருக்கின்றான், அதிகமாக பல வகைய படைப்புகளையும் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சூரத்தில் யாசிலும் அல்லாஹ் தஆலா 2 இடங்களில் சொல்லப்பட்டுகிறது. அல் ஹாலிக் என்ற அந்த வாசகம் படைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்ற, படைப்பாளன் அல்லாஹ் தான் என்ற அந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கிட்டத்தட்ட ஒரு 12 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய அஸ்மாவு ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பெயர் தான் அல் ஹாலிக், படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும், அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவன் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான், அவனுடைய படைப்புகளாகத்தான் நாம் இருக்கிறோம். எனவே நம்முடைய அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நாம் நிச்சயமாக அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுடைய பெயர்களை அடைந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கூறிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹு தஆலா தன் படைப்பாளன், படைக்கக்கூடியவன் என்பதை அழகாக திருமறை குர்ஆனிலே தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். சூரத் அல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகுன்.
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யா அய்யுஹன்னா சுதுக்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், மனிதர்களே, மனித சமுதாயமே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான். ஹல் மின் ஹாலிக்கின், ஹாலிக்குங்கிற வார்த்தை எல்லாம் இங்கே பயன்படுத்துகிறான். ஹல் மின் ஹாலிக்கின் கைருல்லா, அல்லாஹ்வை தவிர படைக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எர்சுக்குக்கும் என சமாய் வல்லார், வானம் பூமியிலிருந்து அவன் தான் உங்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லா, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. யார் படைத்திருக்கிறானோ, படைக்கக்கூடிய அந்த சிறப்பு பெயரை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தான். எனவே அவனை தவிர இந்த உலகத்தில் பூமியில் யாரும் படைக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. வானத்தையும் சரி, உங்களுக்கு வானம் பூமி, உங்களுக்கு பூமியிலிருந்து ரிசுக்கு, இவைகள் எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்து கொண்டு இருக்க. லா இலாஹ இல்லா, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. ஃபன்னா தூபு, நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் காலிக், படைக்கக்கூடியவன். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அல்லாஹ்வை தவிர இவை இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவர் இருக்கிறார்களா? உலகத்தில் யாரும் படைக்க முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் படைப்பால், அவன் தான் படைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூராவின் 24வது வசனத்தில் சொல்கிறான், வல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. வல்லாஹுல் ஹாலிக், அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், அவன்தான் உருவாக்கக்கூடியவன், அவன்தான் உருவத்தை அமைக்கக்கூடியவன், ஒழுங்குபடுத்தக்கூடியவன் அவன்தான். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இங்கேயும் அல்லாஹுல் ஹாலிக், அல்லாஹ் யார்? படைப்பாளன், படைக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலையும் சொல்லி காட்டுகிறான். சொன்னால் அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பெயர் தான் அல் ஹாலிக். அல்லாஹ் தஆலா படைக்கக்கூடியவன், படைப்பாளன். அப்படிப்பட்ட படைப்பாளனை நாம் பயந்து கொள்ள வேண்டும், அஞ்சு கொள்ள வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்ய வேண்டும், அவனிடம் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும், அவனிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும் என்கின்ற உன்னதமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பாளன் என்ற திரு பெயரின் மூலமாக நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். எனவே தான் நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் அனைவருமே அமல் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு குர்ஆன் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரா ஸும்ரிலே 39வது சூராவினுடைய 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஹாலிகு குல்லி ஷைஇன், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன். ஓ அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அனைத்தின் மீது ஆற்றலுடையவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிய சூரத்துல் காஃபிர் 40வது வசனத்தில் 62வது வசனத்தில் 40வது சூராவினுடைய 62வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், தாலிக்குமுல்லா ரப்புக்கும் ஹாலிகு குல்லி ஷைஇன், உங்களுடைய இறைவன் அவன்தான் அனைத்தையும் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஹாலிக் என்பதை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஹல்க் என்பதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மானிலே சொல்கிறான், ஹாதா ஹல்குல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய படைப்பு. ஃபருணி மாதா ஹலக்கல்லதின மின் தூனி, அவனை இன்றி உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் மற்றவர்களை இறைவனில் ஏற்றுக்கொண்டீர்கள், அவைகள் எதனை படைத்திருக்கிற நீ காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆதா ஹல்குல்லா, உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவைதான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே ஹல்க் என்ற இந்த வார்த்தையை போட்டு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாலிக் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று. அல்லாஹ் தான் படைப்பாளன், படைக்கக்கூடியவன் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா தஆத லி மக்லூகின் ஃபி மஅசியத்தில் ஹாலிக், அல்லாஹ்வை லா தஆத லி மக்லூக், படைப்பினங்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபி மஅசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்துவிட்டு படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். படைத்த அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் நிச்சயமாக நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அடிபணிந்து நடக்க வேண்டும். படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நாம் செய்துவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உண்டு அல் ஹாலிக் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக படைப்பால் அவன் ஒருவன் தான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த நம்பிக்கையை மனதிலே பதிவு வைத்து அதை விளங்கி புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.